இப்போ ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா, ஜெயில காமிக்கிறாங்க. ஜெயில்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, திவ்யா கணேஷ், கானா வினோத் அண்ணா அண்ட் ஆத்ரே 3 பேர் ஜெயில்ல இருக்காங்க. அது என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க்கா இல்ல வேற எதுவும் செப்பரேட் டாஸ்க் வச்சிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ப்ரீவியஸ் ப்ரமோல 2 பேர் கழுத்துல ஸ்லேட் தொங்குதுன்னு சொல்லியிருந்தேன். கமருதீன் ஆத்ரே கழுத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா, திவ்யா கழுத்துலயும் ஒரு ஸ்லேட் தொங்குது. அதில் வந்து ரொம்ப குட்டியா எழுதியிருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பிரஜனனா எல்லாரும் நிற்கிறாங்க. கனி அக்கா எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, கனி தவிர என்னோட டீமில் எல்லாருமே பயாஸ்டாக தான் இருந்திருக்கீங்க அப்படின்னோடனே, என்ன தான் சொல்கிறேன்னா டேரெக்டாக சொல்லு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனா வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்படி ஷாக் ஆகி முழிக்கிறாங்க. என்ன இப்போ வந்து லைவில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ கூட யாருமே வந்து திவ்யா பேரை சொல்லலை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கவுண்டர்ஸ் கொடுத்தது கானா வினோத் அண்ணா. அண்ட் ஆல்சோ நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்க. திவ்யா ஃபுல் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. பட் அவங்க பேரை ஒருத்தர் கூட இப்போ பார்க்க வர வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால கண்டா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்தாங்களா என்னன்னு தெரில. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ கனி அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கேமாக பார்த்து விளையாடாத உங்கள் யார் கூடயும் விளையாட எனக்கு விருப்பம் இல்லை. என்னையே பேசாமல் நாமினேஷன்லேயும் அதையும் இதுலேயும் போட்டு அடித்து என்னை வெளியே அனுப்பிடுங்க. ஒருத்தர் அடித்து மிதித்து தான் மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. ரொம்ப அப்செட் ஆகி பேசுகிறாங்க. என்னன்னு தெரில, இந்த பொண்ணு யாருக்கு பிரச்சனைனாலும் போய் போய் சப்போர்ட்டுக்கு போகிறாங்க, வக்காலத்துக்கு வராங்க. ஆனால் அவங்கள யாருக்கும் பிடிக்கல. அங்கே யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரதை நான் பார்க்குறதே இல்லை. ரொம்ப கம்மி தான். பிரஜனனா மட்டும்தான் ஒரு சிஸ்டர் மாதிரி வச்சுருக்காரு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு ஒரு பொசசிவ்னஸ், அதை அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நான் ஒரு ஒய்ஃபாக அவங்க பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஏன் இப்படி இப்போ திவ்யா எல்லாத்துக்காக பேசினாலும் திவ்யாக்காக பேசுகிறதுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அவங்க அதை லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக கம்ப்ளீட்டாக வெறுக்கிறாங்க. அவங்களோட அதர் குட் குவாலிட்டிஸை எதையுமே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கானா வினோத் அண்ணாவையும் ஒஸ்ட் பர்ஃபார்மராக போட்டிருக்காங்க. அவரோட கவுண்டர்ஸ் இல்லைன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சிரிப்பும் இல்லாமல் போகும். அதை வச்சு தான் கொஞ்சம் இந்த சீசன் அப்படி இப்படி ஓடிட்டுருக்கு. ஏன்னா அந்த சீசனில் ஃபன் ஒன்றே கிடையாது. எந்த நேரமும் சண்டை தான். ஸோ கொஞ்சம் ஃபன் பண்ணுறவங்களையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கும் அதை பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.